அப்போ இந்த தன்மை பெரும்பாலான ஆண்கள்கிட்ட இருந்துட்டே இருக்குல்ல. வருங்காலத்துல கதிர்கிட்டையும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் இப்பவே கதிர்கிட்ட இருக்கு, ஞானம் மாமாட்ட இருக்கு, எல்லார்கிட்டையும் இருக்கு. கரெக்டு தான். அதாவது நீ சொல்ற மாதிரி எங்க அப்பாவும் ஒரு விதத்துல குணசேகரன் தான் எனக்கு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. உங்க அப்பா ஸ்ட்ரிக்ட்னு சொன்னீல, எங்க அப்பா ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது. ரொம்ப பாச மழைய பொழிஞ்சிருவாரு. கண்ணு இதை செஞ்சிரு, கண்ணு இதை படிச்சிரு, கண்ணு இதை படிச்சு முடிச்சிரு, காலேஜ் முடிச்சிரு அப்படின்னு பாசத்தாலே அவருக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு செய்ய வச்சிருவாரு. எங்க அப்பா இதை முடிச்சிட்டேன்னு வை, ஜாலியா இருக்கலாம். எங்க அப்பா சொன்னது நானும் அப்பாடி காலேஜ் முடிச்சுட்டா ஜாலியா இருக்க போறேன்னு நினைச்சேன். நல்லா சம்பாதிக்க போறேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ போறேன்னு இருந்தேன். கல்யாணம்னு ஒண்ணு. ஆனா அப்ப பாசமாலாம் பேசல. அப்ப அவர் முகத்தை பார்த்துட்டேன். வம்படியா நீ கல்யாணம் பண்ணு, இதுக்கு மேல என்ன வாழ்க்கை கிடைச்சிரும் உனக்குன்னு. ஓ தள்ளி விட்டாருன்னு. கரெக்டு தான் ஜனி நீ சொன்னது. எல்லா இடத்துலயும் குணசேகரன் இருக்காங்க. இங்கெல்லாம் உங்க அப்பாரை பத்தி சொல்றீங்க. எனக்கு கல்யாண வயசு வரையில எங்க அப்பா உயிரோடு இல்லை, இறந்துட்டாரு. இருந்திருந்த என்ன முடிவு எடுத்திருப்பாருன்னு தெரியல. ஆனா எங்க அம்மா விடலையே. எங்க அம்மா அந்த வேலையை பார்த்துச்சு. குணசேகரனா அது மாறிச்சு. என் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, உனக்கு தெரியல. அதான் இவரு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில கிடந்தாரு. அவரைய பார்க்க இவர் அண்ணன் வருவாரு. எங்க அம்மா அப்ப நர்ஸு. நான் காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்க போறேன். இந்தா எங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்க அப்படி இப்படி வருவேன் ஆஸ்பத்திரிக்கு. அப்போ குணசேகரன் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த பிள்ளைய முடிச்சுக்கிறலாமா என் தம்பிக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு. எங்க அம்மா அத்தோட அவங்க எப்பேற்பட்ட குடும்பம் உன்னைய பார்த்துருக்காங்க. அவங்களே ஓகேங்கிறாங்க. உனக்கு என்ன? என்னையெல்லாம் ஒன்றும் கேட்கவே இல்லைன்னு வச்சுக்கவே. அப்படியே இங்கிட்ட இருந்து தாவி ஒரு சொர்க்கத்துக்கு போறோங்கிற மாதிரி என்னென்னவோ பேச்சு. யோசிக்கவே இல்லையே எங்க அம்மா. படிப்பெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கனவு கண்டு பணக்கார வீடு வசதியா வாழுவ. இனி வாழ்க்கை பூரா உனக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. உன் பிள்ளைகளை வளர்க்கறது, பாக்குறது, படிக்க வைக்கிறது எதுவுமே. நம்ம நிலைமை எப்படி இருக்கு இப்ப? உங்க அப்பாவெல்லாம் செஞ்ச வேலையே எங்க அம்மா செஞ்சு முடிச்சிருச்சு. நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஆனா போய் தப்பிக்கிறோம்னு நினைச்சு இன்னொரு கிணத்துல குதிச்சிருச்சு. குதிக்க விட்டுருச்சு. ஆனா ஒத்துக்காது சொன்னா. அது பார்த்ததுங்கிற ஒரே காரணத்தினால இப்பவும் அப்படியே இரு. அவங்கதான் கரெக்ட். எங்க அம்மா ஐடியா, ஒரு வேலையா சொன்னா 2 வேலையை செய், நல்லா வச்சுக்கிருவாங்க. என்னென்னவோ சொல்லும். நானும் எல்லாம் தான் செஞ்சேன். புரியும் அதுக்கு எல்லாம். ஆனா ஒத்துக்கிறாது. ஏன்னா அது பார்த்தது இல்ல. ஒத்துக்கிற மனசு வராது. என்னன்னா பேச்சு. அதெல்லாம் ஒரு சொல்லி மாளாது. இந்த கொடுமையெல்லாம் மனசுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே தெரியாது. காயம் ஒண்ணு இல்லக்கா, அது நம்ம வீட்டுல நம்மள விக்கிற பொருளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க நம்மள வாங்குற பொருளா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் கரெக்ட். நமக்குன்னு உணர்வு இருக்கிறத எல்லாரும் மறந்துடுறாங்கக்கா எங்கேயோ. கரெக்ட் தான். நீங்க பேசின அத்தனையும் சரிதான். எங்க அப்பா இப்படி பேசிட்டு போனதுல எனக்கு எந்த பெரிய ஆச்சரியமும் இல்லை. ஆனா அத பேசின நேரம் இருக்கு பாத்தியா, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நினைச்சேன், ஆசைப்பட்டேன், கொடைக்கானல போய் டீச்சரா வேலை பார்த்தேன். ரொம்ப குறைவான அந்த 6 மாசம் அது எனக்கு கொடுத்த சந்தோஷம், அது எனக்கு கொடுத்த மன தெளிவு. அப்ப நினைச்சேன் நான் சரியான பாதைக்கு வந்துட்டேன், இப்படியே லைஃப் போகும்னு நினைச்சப்போ திரும்பவும் என்னை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டது என் பையன் மேல நான் வச்சிருந்த என்னோட பாசம் மட்டும்தான். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். தர்ஷனை நான் சரி பண்ணணும், தர்ஷனுக்கு ஒரு நல்லது நடக்கணும், தர்ஷனை நான் சரியான வழியில கொண்டு போகணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதை தொடர்ந்து எத்தனை விஷயம் நிக்குதுங்க. என் பையனுக்காக நான் இங்க வந்துட்டேன், சரி, அதனாலதான் நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டேன். எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னமோ பண்ண போறாங்க, அதனாலதான் திரும்பவும் இவங்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னு பேச போறாங்க. பேசட்டும். ஆனா எனக்கு ஒரு விஷயம்தான், நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்ம கண்ணு முன்னால ஒரு பிரச்சனை வரும்போது சும்மா இருக்க முடியாது. அந்த வகையில தான் நான் இங்க இருக்கேன்.
தர்ஷனுக்காக நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கும் போது என்னை சுத்தி இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் அமைதியா நான் கடந்து போகத்தான் போறேன். இனிமே என்னை எதுவுமே பாதிக்க போறதில்ல. ஏன்னா இதையெல்லாம் மீறி எத்தனையோ பாதிப்புகள் என் மனசுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் எனக்கான தனிப்பட்டது. இந்தா, யாரும் வருத்தப்பட வேண்டாம். நம்ம நல்லபடியா நடத்துவோம். அவங்க விருப்பப்படியே எல்லாம் நடத்துவோம். புரிஞ்சுதா? நடத்துவோம் நந்தினி. நான் மன தெளிவோடு தான் இருக்கேன். இந்தா, எனக்கு எந்த சங்கடமோ எந்த வருத்தமோ இல்லை. அர்த்தம் இல்லை. நம்ம நடத்துவோம். அக்கா, என்ன சொல்றதுன்னே தெரியல. நடத்துவோம்.